எப்பப்பப்பா தெரியாத்தனமாலாம் வந்து மாட்டிக்கிட்டே இந்த செல்லத்தாய்க்கா வேலையில பெண்டை நிமித்தி விட்டாவளே. எப்ப எவ்வளோ பாத்திரம் எங்க இருந்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காவளோ தெரியல. அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு இன்னைக்கு நம்மளெல்லாம் விளக்க விட்டு விட்டாவே. நான் என் வீட்டிலேயே ஒரு பண்ட பாத்திரமும் ஒன்னத்தையும் கழுவ மாட்டேன். என் வீட்டில் ஒரு விளக்கு கூட கழுவல. இன்னைக்கு வீட்டில் வந்து அவ்வளோ பொருளையும் கழுவி இருக்கு. இது அவ்வளோத்தையும் இங்க கழுவாம என் வீட்டில் கழுவி இருந்தேன்னா கொஞ்சம் பளபளன்னு ஆயிருக்கும், ஒரு பிரோஜனமா வச்சு இருந்திருக்கும். சரி, ஒன்னத்துக்கும் பிரோஜனம் இல்லாம கடைசியில் செல்லத்தாய்க்கா வீட்டுக்குள்ள வேலை செஞ்சு கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. இனிமேட்டு யாருக்கிட்டையும் ஏதாச்சும் வேலை செய்யணுமா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு மட்டும் கேட்கவே கூடாதுப்பா. அந்த ஆளு நமுட்டி விட்டாவப்பா நம்மளை போட்டு. சின்ன பொண்ணு எனுமைதான், நீ உஷாரா இருக்கணும். ஐ, அகல் விளக்கு! அடே எப்பா, எவ்வளவு விளக்கு இங்க இருக்கு! நல்ல மாடல் மாடலா டிசைன் டிசைனாலாம் இருக்கு. வள்ளி எல்லாத்தையும் நல்லா கழுவி காய வச்சிருக்கா போலயே. அகல் விளக்கு கடையில எல்லாம் வாங்க தேவையில்ல போல. இப்படி ஒவ்வொருத்தி வீட்டு முன்னாடி போனாலே அவ்வளோ கழுவி காய வச்சிருப்பாங்க, எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் போலயே. நல்லா இருக்கு இந்த அகல் விளக்கு, நல்லா பார்க்க டிசைனா நல்லா சூப்பராகவும் இருக்கு. இப்போ எடுத்துட்டு போக வேண்டாம். பிறகு இவ நைட்டு இதில் நல்லா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நல்லா விளக்கு பற்றிச்சு வைக்கட்டும். அதுக்கப்புறம் இவ வீட்டில் இருந்து எடுத்து நம்ம வீட்டில் கொண்டு வச்சிடலாம். எண்ணெய் செலவு திரி செலவு எல்லாம் மிச்சம், வேலையும் மிச்சம். எடுத்து கொண்டு வந்து நம்ம வீட்டை அலங்கரிச்சா மட்டும் போதும். நல்லா அழகாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு வீட்டு முன்னாடி என்னென்ன விளக்குலாம் இருக்குன்னு பார்ப்போம். நல்ல மாடலாக தான் வாங்கி வச்சிருக்கா, நிறைய விளக்கு கிடக்க. அவளத்தையும் வீட்டை சுற்றி நல்லா வைப்பா போலையே. இன்னைக்கு ஒவ்வொருத்தி வீட்டுல இருந்து ரெண்டு ரெண்டு விளக்கு எடுத்தா கூட நம்ம வீடு இன்னைக்கு ஜெகதோதியா எரியும். பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சி அழகா இருக்கு. இதுல நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு நல்லா அலங்கரிச்சு வைப்பாளுங்க. அலையக்கா தூக்கி கொண்டு மட்டும் வச்சா போதும். வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அடுத்தது வந்து சில தாய்க்கா விளக்கு வேற வாங்க போனோம்னாவே அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். வரும்போது பண ஓலையும் எடுத்துட்டு வர வேண்டியதுதான். ஐ, விளக்கு விளக்கு விளக்கு! எடே எப்ப எவ்வளவு விளக்கு! இன்னைக்கு நம்மளுக்கு வேட்டதான். விளக்கு வாங்கணும் நினைச்சிட்டே இருந்தேன். இதெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். எவ்வளவு நல்ல கழுவி நல்லா காய வச்சிருக்காளுவே. எவ்வளவு வந்த மாதிரி இல்ல. நாலா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு அவ்வளவு விளக்கையும் தூக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். விளக்கு வாங்குற காசுக்கு வேற ஏதாச்சும் வாங்கி தின்னு போடலாம். அங்கேயும் எவ்வளவு வரல, தூக்கிட வேண்டியதான் விளக்க. இதுவே 50-60 விளக்கு வந்துடும் போலயே. நம்ம வீட்டை சுத்தி இன்னைக்கு விளக்க வச்சு விட்டுறலாம். அகல் விளக்கு, அழகான அகல் விளக்கு, ஓசியில கிடைச்ச அகல் விளக்கு. ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அம்மா பூஜை வேலை எல்லாம் ஒருபடியா முடிஞ்சிட்டுப்பா. இனிமேட்டு விளக்க மட்டும் வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண ஓலையும் பெய்ய எடுக்கணும். எவன் தோட்டத்துலையாச்சும் பெய்யி அதை வேற வெட்டணும். வெட்டிட்டு வேற மாவிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் கொழுக்கடை செய்யறதுக்கு. இவ்வளோ என்ன 1 மணி நேரத்தில் வந்துடுறதுனாலது என்ன ஆளை காணும், ஒருத்தையும் காணும். நம்ம தான் போய் ஒருத்தி வீட்டுக்காகவே கூப்பிடணும் போலயே. சரி, அப்படியே கூப்பிட்டுட்டு நேராக போவோம். வருவாள் பார்த்தா என்ன ஆளை காணும். சில தாய்க்கா, எக்கா எங்கக்கா போறியா? எக்கோ ஏடி வந்துட்டியாடி? உன் வீட்டுக்கு தான் போகணும்னு நினைச்சேன் பத்துக்க. 1 மணி நேரத்துல அவ்வளோ வரையினாலும் ஒருத்தையும் காணும். ஏக்கா ஆமாக்கா, நீங்க வேற விளக்கு வேற வாங்க போகணும்னு சொன்னீங்களா? சரி, அதான் உங்களுக்கு துணைக்கு வரலான்னு வந்தேங்கோ. என்னடி அப்ப நீ விளக்கு வாங்கலையாக்கோ? துணைக்கு வரேங்க நீயும் வாங்கணும்னா? ஏக்கா அதுவாக்கோ என் வீட்டுல ஏகப்பட்ட விளக்கு இருந்திருக்குக்கோ. நான் கூட விளக்கு இல்ல நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்துடுங்க. மழையில அடிச்சுட்டு போயிட்டு நினைச்சு பார்த்துடுங்க. கடைசியில் பார்த்து ஏகப்பட்ட விளக்கு இருக்கு. என் வீட்டுக்காரன் வேற இன்னைக்கு ஒரு 2-3 புது விளக்கு வாங்கிட்டு வந்தாப்ல. சரி, அதை நீங்க வேற கூப்பிட்டீங்களா? சரி, உங்களுக்கு துணைக்கு வந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். வர வழியில பணவோட வெட்டிட்டு வந்துக்கலான்ட்டு வந்தேங்கோ. அப்படியாடி? சரி பரவாயில்ல, வா போவோம். இந்த சின்ன பொண்ணு இந்த இழுவே முடியாம எல்லாரும் வாரேனாலுவே மொத்தமா அப்படியே கூப்பிட்டு போவோம். சரிக்கா வாங்க. விளக்கு கழுவி இங்க தானே வச்சுட்டு போனே. வச்சு 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள விளக்கு வளர்த்தையும் காணும். எவன் தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. சரி, இப்படிமா ஊருக்குள்ள பொம்பளைல திரிவாளுவே. கழி வச்ச விளக்க காணும். அடுத்த வீட்டு விளக்க திருடுறவனு ஒண்ணும் கிடையாது. எவன் தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. ஒரு நல்ல நாள் அதுவும் இப்படியே திருடுவாள்வே. என்ன புத்தியோ தெரியல இவ்வளவுக்கலாம். சரி, இதான் ஏன்டி தனியா கடந்து திட்டிட்டு கிடக்கா? ஐயே வள்ளி, ஐயா விளக்க காணும்ட்டு தான் ஒரு வேளை திட்டிட்டு கிடக்காளோ. எக்கோ கொடுமையை பாத்தீங்களாக்கோ? என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி தனியா கடந்து திட்டிட்டு கிடக்கா? எக்கா இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகலக்கா. போன வருஷம் வந்து கார்த்திகை தீபத்துக்கு எத்தனை விளக்கெல்லாம் அவ்வளோத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இப்போதாக்க அந்த வெயில் கொஞ்சம் லைட்டா அடிச்ச மாதிரி இருந்து வெளியே கொண்டு காய வச்சேங்க்கா. காய வச்சு 1/2 மணி நேரம் கூட ஆகலக்கா. அதுக்குள்ள எவ்வளவு திருடிட்டு போயிட்டாளுக்கா. எவ பார்த்தா வியாழன்னு தெரியலக்கா. இப்படி விளக்கையுமாக்க திருடுவாளுவே. என்னது கழுவி காய வச்சு விளக்க திருடிட்டு போயிட்டாளுவா? ஏமா 10 ரூபாய்க்கு போனா கடையில 3 விளக்கு கொடுப்பான். அதையுமா திருடிட்டு போயிருக்காளுவே. ஆமாக்கா, எவ பார்த்தா வியாழன்னு தெரியலக்கா. சரி, இப்படி திருடியா வீட்டுல விளக்கே தோல்வக்கா? என்னக்கா புத்தி உள்ளளுக்கு? அச்சச்சோ, நம்மளதான் போட்டு திட்டிட்டு இருக்கா. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஏன் வள்ளி, விளக்க இங்க வெளியே காய வச்சா எவ்வளவு தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாள் வடி. ஆமா, தெரியாம நல்லா எடுப்பாளுவ. தெரியாம நான் என் வீட்டு முன்னாடி விளக்க அவ்வளவு கழுவி காய வச்சிருக்கேன். இன்னும் தெரியாம எடுப்பாளுவ. எல்லாம் தெரிஞ்சுதான் எடுத்துட்டு போயிருக்காளுவே. ஏமா விளக்கு வாங்காம காசு இல்லாம இருக்காளுவே. இப்படியே பிச்சை எடுத்துட்டு கிடக்காளுவே. இவ்வளவுனா பிச்சை தான் எடுக்க விடணும் இனிமேட்டு. அதானே, ஏன் இப்படி இருக்காளுவே? நம்ம ஊருக்கு அறிவே ரொம்ப மோசமாலாம் இருக்காளுவே. ஐயோ, எடுத்தது நானு தெரியாம என் முன்னாடியே என்னையே அசிங்கமா திட்டிட்டு கிடக்காளுவே. இதுல இருந்து செல்ல தாயக்கா வேற பாத்தியா உத்தரோசா? 2 ரூபா விளக்கே கூட விட்டு வைக்க மாட்டேங்காளுவே. அவளுக்கு மொத்தமா தூக்கிட்டு போறாளுவே. சரி, எக்கோ என் விளக்க எவ திருடுனான்னு நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேன்க்கோ. என் விளக்கு நல்ல மாடல் விளக்கு பாத்துக்கிடுங்க. நைட்டு எவ வீட்டுல பத்தச்சு வச்சிருக்காளோ அங்க போய் நான் இன்னைக்கு சண்டை போட்டு நிக்கிறேன். கண்டுபிடிக்கிறேன் இல்லையான்னு பாருங்கக்கோ. ஏன் வள்ளி உடடி விளக்கு தானடி, அதுக்கு போயிட்டு இன்னைக்கு நல்ல நாள் அதுவும் அப்படி சண்டையா போடுவாவே.
அப்படிலாம் விட முடியாது உத்தரவசா. இன்னைக்கு நைட்டு ஒவ்வொருத்தி வீட்டுக்கா போய் பார்த்து எவ என்னென்ன விளக்கு ஏத்திருக்கான்னு பார்த்து இன்னைக்கு சண்டை போடுறானா இல்லையான்னு மட்டும் பாரு. விளங்கோ விளக்கு திருடியும் பிரயோஜனம் இல்ல. இவ ஏத்தனாக்கி இவ நம்மகிட்ட சண்டைக்கு வந்துருவா போல. என்ன 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 இங்க சத்தம்? ஏ சின்ன பொண்ணு, இந்த வள்ளி விளக்க கழுவி காய வச்சிருக்கா பாத்துக்கே, அது அதுக்குள்ள எவ்வளவு திருடிட்டு போயிட்டாளுங்களாம். என்னது விளக்க திருடிட்டு போயிட்டாளுங்களா? ஏ சின்ன பொண்ணு, நீ எதுக்கு வாய் ஆன்னு பொளந்து கிடக்கா? என்ன உன் வீட்டு விளக்கே திருடினாலவே என் வீட்டு விளக்கு தானே திருடினாலவே, அதுக்கு நீ எப்படி சாக்காவுறா? அதானே. என்ன வள்ளி இப்படி சொல்றா? உன் வீட்டு விளக்கா இருந்தானே என் வீட்டு விளக்கா இருந்தானே எவ திருடிட்டு போனா? சீ, விளங்காத திருட்டு நான் இங்க திருடிட்டு போயிட்டாளுங்களாக்கும் இந்தாலே. ஆமா சின்ன பொண்ணு, எவ பார்த்த வியாழம் தெரியல. ஒரு நல்ல நாள் அதுவும் இப்படியே திருடிட்டு அலைவாளுவ, திருட்டு புத்தி உள்ளவள்வே. சீ, எவ அந்த விளக்க திருடினால அவ கை உடைஞ்சு போவேன், கட்டையில போவேன். இப்படி திருடிட்டு போயிருக்காளுவோ பாரு, எனக்கு வயிறா எரியுது. இவன் என்ன நம்மளுக்கு இப்படி ஒரு சாபம் விடுறா? ஏ சின்ன பொண்ணு, அவ விளக்கு தானே திருடிட்டு போயிருக்காள், அதுக்கு உனக்கு எப்படி வயிறு எரியுது? அதை நாளா எடுத்துட்டு போனோம்னு நினைச்சேன், அதுக்குள்ள எவ்வளவு திருடிட்டு வாயில போட்டு போயிட்டாலே. அது நான் இப்பதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த வழியோடி போனேன் பத்து கைவ விளக்கெல்லாம் நல்லா கழுவி காய வச்சிருந்தா, நல்ல மாடல் மாடலா இருந்து நான் கூட பாத்துட்டு போனேன், அழகா இருக்கே அப்படின்ட்டு. அதுக்குள்ள எனக்கு விளக்க காணங்கியல, அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆமா சின்ன பொண்ணு, நல்ல விளக்கு பத்துக்க, நல்ல அழகா மாடல் மாடலா இருக்கும். பம்பாயில இருந்து வாங்கிட்டு வந்தேன். சரி திருக்கார்த்திகை அப்ப நல்லா வைக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சவே பம்பாயில இருக்கா பத்துக்க, அவையில மெனக்கிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். எவாண்டால் அள்ளிட்டு போனாலும் தெரியல, கை கால உடஞ்சு போவேன். எப்பா 2 ரூபா விளக்கு திருடினதுக்கு இப்படி சாபம் விடுறாளுங்க. பேசாம விளக்கு கொண்டு இங்கே போட்ட வேண்டியதுதான். அதானே, கை காலு வேற உடையாமையா இருக்கும். சீ. சரி சின்ன பொண்ணு, வா போவோம், நம்ம போய் விளக்கு வாங்க போவோம். அப்பயே விளக்கு வாங்க போனோம்னால வா போவோம். சரிக்கா வாங்க போவோம். ஏக்கா இருங்கக்கா, நானும் வரேன். அத இங்க உள்ள விளக்க அவளுக்கு திருடிட்டு போய் தொலைஞ்சிட்டாள்வல்ல, இனிமே நானும் உங்க கூட வந்து விளக்கு வாங்குறேன், வாங்க. சரி வா வள்ளி, வா போவோம். ஏ ஒத்தரோசா, அந்த இழுவைக்கு போனை போட்டு வர சொல்லுந்து, இழுவையும் முடியுமாவையும் அவ்வளவு வரேனாலும் ஒரு விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு பாடு கறந்து கரைஞ்சு கத்திட்டு இடப்பாளுதே. அப்பயே வரேனாலும் என்ன ஆளை காணோம். ஏக்கா அந்த போடுறேங்க்கா. ஹலோ ஏபே, எங்க போய் சோவாரிட்டு திரியிறியே? விளக்கு வாங்க போனோம் இல்ல, வா நீயும் முடியுமாவும் வாங்க. அந்த ஆளு ஊரை சோவாரிட்டு திரிவாளுவே, நேரம் ஆயிட்டு வாங்க, நிறைய வேலை கிடக்கு. ஏ ஒத்தரோசா, அந்த நீ முன்னாடி போயிட்டு நான் அந்த முடியுமோ கூட்டு வாரேன். சீக்கிரம் வாபல, நாங்க போயிட்டு இருக்கோம். ஏக்கா சொல்லிட்டேக்கா, நம்ம போயிட்டு இருக்கணுமா, அவ்வளவு வருவாள்வலாம். சரி வாங்கடி, அப்ப நம்ம போய் வாங்கிட்டு இருப்போம், அவ்வளவு வருவாள்வ. சே, நல்ல விளக்காவுல இருந்து இன்னைக்கு திருடி நம்ம வீட்டுல பத்துச்சலான்னு பார்த்தோம். எவ தூக்கிட்டு போனான்னு தெரியல, எவளுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல. இல்ல தாய்க்கா, இந்த கடையில ஏகப்பட்ட விளக்கு இருக்குக்கா, நல்ல டிசைன் டிசைனா இருக்கு, நம்ம இங்கே வாங்கிடுவோமா? சரி சின்ன பொண்ணு, வா வேலையை பார்த்துட்டு வாங்குவோம். என்ன அகல் விளக்கு ஒரு விளக்கு எவ்வளோனோ? 10 ரூபாய்க்கு 2 விளக்குமா? என்னது 10 ரூபாய்க்கு 2 விளக்கா? என்னன்னா இப்படி சொல்றீங்க? பக்கத்து கடைக்காரெல்லாம் 10 ரூபாய்க்கு 4 விளக்கு 5 விளக்குன்னு கொடுக்கான், நீங்க 10 ரூபாய்க்கு 2 விளக்குங்கியே? ஏமா போன வருஷமே 10 ரூபாய்க்கு 3 விளக்கு தான் கொடுத்தோம். இந்த வாட்டி விலை அதிகமாயிட்டு, மண்ணு விலைலாம் அதிகமாயிட்டு, வேற விளக்கு செய்யாண்டா 10 ரூபாய்க்கு 2 விளக்கு தான். இருந்தாலும் அநியாய விலை சொல்றீங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒரு 4 விளக்கு தாங்க. என்னது 4 விளக்கு தரணுமா? ஏ சின்ன பொண்ணு, 10 ரூபாய்க்கு 2 விளக்கு தானே சொல்றாங்க, வாங்குவோம். இன்னைக்கு கார்த்திகை திருநாள், வேற இன்னைக்கு விளக்கு வாங்க வந்தா வேற இன்னைக்கு அதிகமா தான் இருக்கும். ஒரு 2 நாள் முன்னாடியே வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். எக்கா, அதுக்குன்னு அநியாய விலைல்ல. அநியாய விலைலாம் ஒன்றும் இல்லை, பார்த்து பிறக்கும், வா. சரி சரி, 10 ரூபாய்க்கு 2 விளக்கே தாங்க, எங்க செல்ல தாய்க்காவே சொல்லிட்டாவே. ஏமா பாருங்கம்மா, எல்லா டிசைன்லயும் இருக்கு, உங்களுக்கு எந்த டிசைன்ல வேணுமோ அதை பாருங்க. விளக்கு நல்லா அழகா சின்னதா அம்சமா இருக்கு. இந்த விளக்கு நல்லா இருக்கு, நல்லா மாடலா இருக்கே. நிறைய கிடக்கு விளக்கு, வேற கொஞ்சம் உடஞ்சு உடஞ்சு இருக்கு, பார்த்து பிறக்கணும். என்ன அந்த ஒரு விளக்கு இருக்கு பத்தியா, அதுல என்னன்னா ஒரு மாதிரி திரிகிரி எல்லாம் போட்டு வச்ச மாதிரி இருக்கு, என்ன அது வேற மாதிரி இருக்கு. எந்த விளக்குமா அண்ணா இருக்கு? அந்த விளக்கா? ஆமாண்ணோ, அது என்ன விளக்கு? ஏமா இது இப்போ புதுசா வந்திருக்க மாடல் விளக்கு பத்துக்க. என்னன்னா மாடல் விளக்கு? எந்த விளக்கா இருந்தா என்ன, திரிய போட்டு எண்ணெய் ஊத்துனா தானே விளக்கு எரியும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, அந்த விளக்குல தண்ணி ஊத்துனாலே விளக்கு எரியும். என்னது தண்ணி ஊத்துற விளக்கு எரியுமா? இது என்ன புது பொருளியா இருக்கு? என்ன சும்மா பொருளியை கிளப்பி விளக்கு விக்க வைக்கலோ? ஏமா நீங்க சொன்னா நம்ப மாட்டியே, இருங்க அந்த பாருங்க, நான் செஞ்சு காமிக்க பாருங்க. ஐயந்த அண்ணாச்சி பொய் சொல்றாவ, வேற என்ன? தண்ணி ஊத்துனா விளக்கு எரியுமா விளக்கு? ஏமா என்ன பொய்யா இருக்கு? இந்த பாருங்கம்மா, இந்த வாட்டர் பாட்டில தண்ணி இருக்கு, அந்த ஊத்துறேன் பாருங்க. தண்ணி ஊத்திட்டேனா? இந்த பாத்தியம்மா எப்படி விளக்கு எரியுது பாத்தியா? இது என்ன ஆச்சரியமா இருக்கு, தண்ணி ஊத்துனா விளக்கு எரியுமா? இது சூப்பராவுல இருக்கு. என்ன செலவு திரி செலவுல மிச்சமாச்சு, தண்ணி ஊத்துன உடனே அழகா விளக்கு எரியுதே. ஆமாமா, தண்ணி ஊத்துனா விளக்கு எரியும். இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு விளக்க ஏத்தி விட்டு தண்ணி ஊத்தி விளக்கு ஏத்திட்டீங்கன்னா அடுத்த வருஷம் எடுத்து வச்சீங்கன்னா போதும். வருஷம் வருஷம் இதே வச்சுக்கலாம், விளக்கு வாங்காண்டாம். இது சூப்பராவுல இருக்கு. என்ன இதுல ஒரு 30-40 விளக்கு தாங்கண்ணே. சரிம்மா சரிம்மா, அந்த வைக்கிறேன். சூப்பரா இருக்கு. என்ன ஒரு விளக்கு எவ்வளோண்ணா? ஏமா ஒரு விளக்கு 30 ரூபாமா? என்னது 30 ரூபாயா? ஆமா, வேற வேலை அதிகமா தானே இருக்கும். எண்ணெய் ஊத்தாண்டா, திரி போடாண்டா, தண்ணி ஊத்தணும்னா வேற அதுக்கு வேலை அதிகமா தானே இருக்கும். ஒரு விளக்கு 30 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு 30 ரூபாய்க்கு 6 விளக்கு வாங்கி எண்ணெயும் திரியும் போட்டு பத்திச்சு விட்டுறலாம். ஏமா அந்த மாடல் நிறைய இருக்கு, டஜன் கணக்குல இருக்கு பத்துக்க. அவ்வளோ பேர் தான் இதான் வாங்கிட்டு போறவங்க பத்துக்க. சின்ன பிள்ளைல இருக்கிற அவ்வளோ வீட்டுல இந்த விளக்கு தான். தட்டி விட்டா கூட ஒன்னும் ஆகாது பத்தியில, அதுக்குதான்.
இதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாவில் இருக்கு. என்ன சரி ஒரு 10 விளக்கு தாங்கணும். ஏம்மா 10 போதுமாக்கும்? ஏ சின்ன பொண்ணு நீ என்ன லூஸ் அடி. கார்த்திகை தீபம் அதுவுமா நல்ல எண்ணெய் ஊத்தி திரி வச்சு நல்ல விளக்கேத்தினாதாண்டி நல்ல அம்சமா இருக்கும். சும்மா இப்ப புது மாடல் அது மாடல் வெறும் தண்ணியில விளக்கெறிகிற மாதிரி வச்சா நல்லாவா இருக்கும்? அது பாரு, அது ஃபர்ஸ்ட் விளக்கே கிடையாது. அதுல வெறும் சின்னதா ஒரு லைட் வச்சு விட்டுருக்காவே. தண்ணி ஊத்துனோட அந்த லைட் தான் எரியுது. அது விளக்கே கிடையாதுடி. எக்கா எதுவா இருந்தா என்னக்கா, விளக்கு தானே. வேற என்னக்கா, தண்ணி ஊத்துனா என்ன, எண்ணெய் ஊத்துனா என்ன? எண்ணெய் ஊத்தி நல்லா பஞ்சு திரி போட்டு தீப்பெட்டியில பத்தச்சு வச்சாதாண்டி அது விளக்கு. இது பேரெல்லாம் சும்மா விளக்கு கிடையாது, விளக்கு மாதிரி இருக்கு அவ்வளவுதான். எக்கா ஆசையா இருக்கு, அதான் வாங்கிடலான்னு பார்த்தேன். ஆசைக்கு வேணா ஒண்ணு வாங்கிக்க. வேற எண்ணெய் ஊத்தி நல்லா விளக்கு ஏத்தி வை, அப்பதான் நல்லது. ஆமா சின்ன பொண்ணு, பார்க்க அழகா இருக்குன்ட்டு நம்ம வாங்கி அவ்வளோத்தையும் விளக்கு ஏத்த முடியுமா? நம்ம பாரம்பரியம் என்ன? எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு விளக்கேத்துறதுதான் விளக்கு. இது விளக்கெல்லாம் கிடையாது பத்துக்க. ஆரம்பிச்சிட்டாவ என்னமோ ஒவ்வொருத்தியா கிளாஸ் எடுத்துட்டு இடப்பாடுவேன். இந்த இழுவையும் முடியமாவும் வராளுவலா இல்லையா? செல்லத்தாய்க்கா வாங்கடி வாங்க. எவ்வளோ நேரம் ஏக்கா வந்துட்டேங்க்கா. அண்ணாச்சி என்ன கையில விளக்கு வித்தியாசமாலாம் இருக்கு. எல்லாரும் நைட்டு தான் விளக்கு ஏத்துவே, நீங்க என்ன பகல்ல ஏத்தி வச்சிருக்கியே? ஏம்மா இது தண்ணியில எரியிற விளக்குமா? என்னது தண்ணியில விளக்கு எரியுதா? ஆமாடி, இது ஏதோ புது மாடல் விளக்காம். ஆனா ஒரு விளக்கே 30 ரூபா பத்துக்க. தண்ணியை மட்டும் ஊத்தினா போதும், அது பாட்டுக்கு ஜம்முன்னு விளக்கு எரியும். மாடல்ன்ட்டு சும்மா கண்டத கலையில வாங்காதீங்க. ஆசைக்கு வேணா 1 2 வாங்குங்க. மத்தபடி ஒழுங்கா எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்துங்கடி. அதானே செல்லத்தாய்க்கா சொல்றதும் சரிதான். சரி வாங்க விளக்க போறக்கும். சின்ன பொண்ணு, நம்ம அப்புறமா வந்து வாங்குவோடி. இதுங்கெல்லாம் பாரம்பரியம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மள வாங்க விடாதுங்க. இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பிறகு வாங்குவோம் சரியா? சரி ஒத்தரோசா, அழகா இருக்குல்ல, எனக்கு ஆசையா தான் இருக்கு பத்துக்க. வீட்டுக்கு போயிட்டு எங்க நெட்டமா மட்டும் காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வாங்குவோம். சரி வாங்கடி, விளக்கெல்லாம் வாங்கிட்டீல்ல, இனிமே வாங்க பணவோட வெட்ட போவோம். சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் பானுமதி, ஹாய் மகிஷாலினி, ஹாய் செந்தில்குமார், ஹாய் உமர் பரக்கத், ஹாய் கணீர், ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சுபாஷ், ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் விஜி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.